மகர ராசியை பொறுத்தவரை இவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க, முயற்சி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. முயற்சி பண்ணி இடைவிடாத முயற்சி பண்ணுறாங்கல்ல, அதுலேருந்து அவர்களுக்கு வருவாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார். கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பாருங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீண்ட காலமாக விற்பனையாகாத நிலங்கள் இருந்ததுன்னா அதை விற்பனை செய்வதற்கு இது ஒரு உகந்த காலமாக இருக்கும். அடுத்தது ரொம்ப நாளாக விற்க முடியாமல் இருந்த வாகனங்களை விற்பனை செய்வதற்கு இது ஒரு காலமாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சொத்துக்கள் நிறையா இருக்கும்ல, இந்த சொத்துக்கள் கையை விட்டு போகக்கூடாதுங்கிறதுனால நிலதானம் பண்ணுறாங்கல்ல, ஒரு கோயிலுக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ இல்லை யாருக்காவது ரொம்ப நாள் நம்மக்கிட்ட வேலை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி இடங்களை எழுதி வைக்கிறதுலாம் நல்ல பலனை கொடுக்கும். பாகப்பிரிவினை செய்து வைக்கிறாங்கல்ல பிள்ளைகளுக்கு, அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு, இதுக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும். சொத்து வாங்கிறது எந்த வகையிலையும் நல்ல பலனை கொடுக்காது, விற்கிறதுக்கு மட்டும் இது உகந்த பலனை கொடுக்கும். ரியல் எஸ்டேட்காரங்க இதை ரொம்ப கவனமாக பரிசீலித்து செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இருக்கும் இல்லையா, அதனால் மகர ராசிக்காரர்களும் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும்.